ஓம் ஔதாரிய மகத்வவிதே வேதாந்த பாஸ்கராய நமः. குருபக்தோ விவேகீ ச தத்வஜிக்ஞாசு சாதகः உதாரி ஞானமாப்னோதி பரம் வேதாந்த பாஸ்கரः. அத்ய தினாங்கः மே மாसे षोडशदिनः. अद्य दिनस्य विषयः सम्पादः सार्थक्यम् इदम्. பிருஹதாரண்யக உபனிஷத் 3:1-2 இடம்பெறுகின்ற இந்த ஸ்ருதி வாக்கியமானது தான் ஹோவாச்ச பிராமணா பகவந்தோ யோ வோ பிரம்மிஷ்டः ச ஏதா காஹ உதஜாதமிதி. பிருஹதாரண்யகோபனிஷதி கஷ்டன கதாசந்தர்போயம். பிருஹதாரண்யகோபனிஷத்தில் ஒரு கதையானது வருகிறது. அந்த கதை சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்ருதி வாக்கியம்தான் இது. ஜனகः சாம்ராட் விதுஷாம் சபாம் ஏகம் ஆயோஜ்ய தத்ர ஸ்வர்ணாலங்கிருத ஸ்ருங்கைः அலங்கிருதாः ஏகசஹஸ்ரம் காஹ வித்வத்தயா பணத்வேன ஸ்தாபித்தவான் ஆசீத். அந்த கதையில் வருகின்றபடி ஜனக மகாராஜா ஒரு முறை வித்வத் சபையை ஆயோஜனம் செய்தார். அதில் பணயமாக வைப்பது எதுவென்றால் 1000 பசுக்கள். ஒவ்வொரு பசுக்களினுடைய கொம்பிலும் ஸ்வர்ணமானது தங்கமானது அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தாம் சபாம் பிரதி தேசஸ்ய நானாதிபியः பண்டிதோத்தமாக ஆகதாக ஆசன். அந்த சபைக்கு பல்வேறு தேசங்களிலிருந்து பண்டிதர்கள் வந்திருந்தார்கள். தான் விதுஷா பிரதி ஜனகः ஏதானி வச்சாம்சி உக்தவான். அவைகளை அவர்கள் அனைவரையும் பார்த்து ஜனக மகாராஜா இவ்வாறு கூறினார். போஹோ பூஜ்யாக வித்வாம்சா பவத்சு யஹா கோபி வித்வான் பிரம்மனிஷ்டச்சேத் அவசியம் தாத்ருஷः இமாஹ தேனுः ஸ்வக்ருஹம் நயேத இதி ஜனகः உத்கோஷித்தவான். ஓ நமஸ்காரம் அனைத்து பண்டிதர்களுக்கும். உங்களில் யாராவது பிரம்மனிஷ்டை கொண்டவர்களாக இருப்பீர்களானால் அவர்கள் உங்கள் வீட்டுக்கு இந்த 1000 பசுக்களை ஓட்டிச் செல்வீர்களாக என்று அவர் சொன்னார். அனேன ஜனகராஜஸ்ய சம்பத் ததனுகுணம் ஔதாரியம் பிரம்ம ஜிக்ஞாசாசிக்தः பிரம்மஞானிஷு தஸ்ய பக்தி கௌரவம் ஸ்வதः ஆத்மனः முமுக்ஷுத்வம் ச இத்யேதத் சர்வம் விஜ்ஞாதே. இந்த கதையிலிருந்து இந்த பாகத்திலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஒரு பிரம்மஞானி பிரம்ம ஜிக்ஞாசுவாக இருக்கக்கூடியவன் ஒரு பிரம்மஞானிக்கு எந்த அளவுக்கு பக்தியும் கௌரவமும் கொடுப்பான், எவ்வளோ பக்தி கொண்டவனாக இருப்பான். அவனுடைய முமுக்ஷுத்வத்தினுடைய வரம்பை எடுத்து காட்டுகின்ற ஒரு முக்கியமான கதை இது. பிரம்மிஷ்டேபியா சர்வ சம்பதம் அப்படி தாத்தும் சித்தோயம். யார் பிரம்மிஷ்டனாக ஒருவன் இருந்தால் ஒரு முமுக்ஷுவானவன் அவனுடைய அனைத்து அவனுடைய அனைத்து உடைமைகளையும் கொடுப்பதற்கு தயாராக இருப்பான். சம்பதா சாஃபல்யமிதம். அப்பொழுதுதான் சம்பாதித்த அந்த சொத்து நல்ல பலனை அடைகிறது என்று இந்த கதை மூலமாக உபனிஷத் நமக்கு கற்பிக்கிறது. ஓம் ஔதாரிய மகத்வவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ.